வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் February 7, 8 மற்றும் 9 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவீசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழகத்தின் முதல் கடல் ஆமை பாதுகாப்பு மையத்திற்கு எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் கிண்டி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கடல் ஆமை பாதுகாப்பு மையம் அமைக்க போகிறாங்க. சென்னையில் கிண்டியில் தான் அமைக்க போகிறாங்க. தமிழகத்தில் முதல் முறையாக இந்த மாதிரி கடல் ஆமை பாதுகாப்பு மையம் அமைக்கிறாங்க. இது அமைக்கிறதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ரூபாய் 14.50 கோடி மதிப்பில் இது அமைக்க போகிறாங்க. இது தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே தான் அமைக்கிறாங்க. உலக வங்கியோடு இணைந்து இதை உருவாக்குறாங்க. இதில் என்னென்ன சிறப்புகள் அப்படின்னா, இதில் ஆமைகளுக்கு டெலிமெட்ரி கருவிகள் பொருத்துவாங்க. இதன் மூலமாக ஆமைகள் எங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி இதில் நமக்கு நிறைய டேட்டாஸ் கிடைக்கும். அதை வைத்து அறிவியல் ஆராய்ச்சிகள் பண்ணுவாங்க. அதே மாதிரி கண்காணிப்பு மற்றும் மையப்படுத்தப்பட்ட தரவு மேலாண்மை. கண்காணிப்பு அப்படின்னா ஆமைகள் எங்கே போகுது, எங்கே வருது, எப்போல்லாம் வருது அப்படிங்கிறத கண்காணிக்கலாம். அப்புறம் மையப்படுத்தப்பட்ட தரவு மேலாண்மை அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஆமைகள் சம்மந்தமான சில டேட்டாஸ்லாம் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல ஒரு சென்டர் மாதிரி அமைத்து அதை மேனேஜ் பண்ணி அது சம்மந்தமான ஆய்வெல்லாம் பண்ணுறது இதன் மூலமாக சாத்தியமாக முடியும். ஓகே, அடுத்தது தமிழ்நாடு நகர்ப்புற பசுமையாக்கல் கொள்கை 2026 அப்படிங்கிறத இப்போ வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது, குடியரசு தின விழா 2026 தமிழக அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பில் எந்த துறை ஊர்தி வெற்றி பெற்றது? இதற்கான ஆன்சர் அறநிலையத்துறை. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினம் அன்னைக்கு டெல்லியில் ஒவ்வொரு மாநிலத்துடைய ஊர்திகளை காட்சிப்படுத்துவாங்க. அந்த மாதிரி இந்த ஆண்டும் காட்சிப்படுத்தினாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி ஒவ்வொரு துறை வாரியாக ஊர்திகளை காட்சிப்படுத்தினாங்க. அப்படி காட்சிப்படுத்தும் போது இந்த ஆண்டு இந்த அணிவகுப்பு சென்னையில் காமராஜர் சாலையில் நடைபெற்றது. அதில் வெற்றி பெற்றது அறநிலையத்துறையுடைய ஊர்தி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இது நம்ம நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 இந்த எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் ஆன்லைன் கிளாஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் நடத்துகிறோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நம்ம இதை நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, 2026 அண்டர் 19 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பார்த்தீங்கன்னா ஐசிசி அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில், உலக அளவில் கிரிக்கெட் விளையாட்டை நிர்வகிக்கிற அமைப்பு. இவங்க இந்த ஆண்டுக்கான 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆண்களுக்கான கிரிக்கெட் போட்டியை நடத்தியிருந்தாங்க. இதில் வெற்றி பெற்றது நம்ம இந்தியா. இறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து தான் நம்ம வீழ்த்தியிருந்தோம். போட்டி நடைபெற்ற இடங்கள் ஜிம்பாப்வே மற்றும் நமீபியா. இந்த 2 இடங்கள்லையுமே போட்டிகள் நடைபெற்றது. இறுதிப் போட்டி ஜிம்பாப்வேயில் தான் நடைபெற்றது. இந்த போட்டியில் அதிக முறை சாம்பியன் ஆனது இந்தியா. இது 6வது முறை. அடுத்தது, குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு எவ்வளவு ரூபாய் வரை பிணை இல்லா கடனை ஆர்பிஐ அறிவித்தது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 20 லட்சம். இப்போ எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் இருக்குல்ல, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ், அதாவது குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள், இதற்கு எந்த ஒரு பிணையும் இல்லாமல் கடன் வழங்குறதாக ஆர்பிஐ அறிவித்திருந்தாங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிணை இல்லாத கடன் 10 லட்ச ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதை 2 மடங்காக உயர்த்துறாங்க. அதாவது 20 லட்ச ரூபா வரைக்கும் பிணை இல்லாத கடன் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இந்த நடைமுறை இந்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து வரப்போகுது. அதே மாதிரி ரெப்போ வட்டி விகிதம் இருக்குல்ல, இப்போ அது 5.25% இருக்குது. ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது அப்படியே தான் தொடரும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்திய ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா. அடுத்தது, அக்னி ஏவுகணைகளை உருவாக்கும் நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் டிஆர்டிஓ தான் இந்த அக்னி ஏவுகணைகளை உருவாக்குறாங்க. இப்போது அக்னி 3 ஏவுகணையை துல்லியமாக தாக்குதல் நடத்தி சோதனை பண்ணியிருக்காங்க. இது 3000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இலக்கை தாக்கி அழிக்கிற திறன் கொண்டது. அதே மாதிரி 1500 கிலோ ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குற திறன் கொண்டது. அதே மாதிரி இந்த ஏவுகணையோட எடை எவ்வளவு அப்படின்னா 48,300 கிலோ எடை கொண்டது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா
அக்னி 1 ஏவுகணை இது 700 மீட்டர் தொலைவில் போய் தாக்குற திறன் கொண்டது. அக்னி 2 இது 2000 கிலோமீட்டர் தொலைவில் போய் தாக்குற திறன் கொண்டது. அக்னி 3 இது 3000 கிலோமீட்டர் தொலைவில் போய் தாக்குற திறன் கொண்டது. அக்னி 4 இது 4000 கிலோமீட்டர் தொலைவில் போய் தாக்குற திறன் கொண்டது. அக்னி 5 5000 கிலோமீட்டர் தொலைவில் தாக்குற திறன் கொண்டது. அடுத்தது, தற்போது காரல் மார்க்ஸ் முழு உருவ சிலை எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் எழும்பூர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் கன்னிமாரா வளாகத்தில் எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் கன்னிமாரா நூலகம் பக்கத்தில் காரல் மார்க்ஸ் முழு உருவ சிலை வந்து அமைத்திருக்காங்க. தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் தான் இதை அமைத்திருக்காங்க. காரல் மார்க்ஸ் யார் இவர் அப்படின்னா, இவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த தத்துவ ஞானி மற்றும் பொது உடைமையின் தந்தை, ஃபாதர் ஆஃப் கம்யூனிசம் யார் அப்படின்னா அது இவர் தான். இவருடைய முக்கியமான ஒரு அடிக்கோள் என்ன அப்படின்னா, இழப்பதற்கு அடிமை சங்கிலிகளை தவிர ஒன்றுமில்லை, அடைவதற்கோ பொன்னுலகம் காத்திருக்கிறது அப்படிங்கிறது இவர் சொன்னது தான். அடுத்தது 9வது பரீக்ஷா பே சர்ச்சா 2026 நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. இப்போது பரீக்ஷா பே சர்ச்சா அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. என்னென்னா, இந்த பள்ளி மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க ஸ்கூல் எக்ஸாம்ஸை எந்த ஒரு மன அழுத்தமும் இல்லாமல் எதிர்கொள்கிறது குறித்த ஒரு கலந்துரையாடல் தான் இது. இப்போ பப்ளிக் எக்ஸாம் வரும், அப்போ மாணவர்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. அப்போது நம்ம பிரதமர் மோடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள கூப்பிட்டு பேசுகிறாங்க, நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து டெல்லியில் பிரதமரின் இல்லத்தில் வந்து வருஷம் வருஷம் இப்போ நடைபெறுது. இந்த ஆண்டு 9வது நிகழ்ச்சி நடைபெற்றது. இது 2018 ஆண்டுலேருந்து நடைபெறுது. 2026 ஆண்டு இணைய வழியில் 4.5 கோடி பேர் இதில் பங்கேற்கிறதுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகே. அடுத்தது, ஜப்பானின் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் குளிர்சாதன இயந்திரங்களின் உற்பத்தி ஆலை எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கும்மிடிப்பூண்டி. கும்மிடிப்பூண்டி அப்படிங்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. ரூபாய் 2091 கோடி மதிப்பில் இதை அமைத்திருக்காங்க. இதன் மூலமாக 2104 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படுது. அடுத்தது, 10வது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. இதில் வந்து மொத்தமாக 20 அணிகள் பங்கேற்கிறாங்க. இது இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறுது. இதில் பாகிஸ்தான் ஆட்டங்கள் அனைத்துமே இலங்கையில் நடைபெறுது. இது பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து மார்ச் 8ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. அடுத்தது, 100% காப்பீடு பெற்ற இந்தியாவின் முதல் மாவட்டம் எது? இதற்கான ஆன்சர் ஆழ்வார். இப்போ பார்த்தீங்கன்னா 100% காப்பீடு பெற்ற இந்தியாவின் முதல் மாவட்டமாக ஆழ்வார் இப்போது ஆயிருக்கு. ராஜஸ்தான் மாநிலத்துடைய ஆழ்வார் அப்படிங்கிற மாவட்டம் இது. அங்கே எல்லாருக்குமே காப்பீடு வசதி வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க. அங்கே ஒவ்வொரு வீட்லேயே போய் உங்களுக்கு காப்பீடு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க இல்லை அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு காப்பீடு வந்து ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க. மத்திய அரசின் 2047 ஆண்டுக்குள் அனைவருக்கும் காப்பீடு அப்படிங்கிற திட்டத்தின் கீழே இதை செயல்படுத்தியிருக்காங்க. யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனம் இதெல்லாத்தையும் வழங்குறாங்க, இந்த காப்பீடை வழங்குறாங்க. அடுத்தது, 2025-26 சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் சர்வீசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டி இதில் வந்து சாம்பியன் பட்டம் வென்றது சர்வீசஸ் அணி. சர்வீசஸ் அப்படின்னா இந்திய இராணுவத்துடைய அணியை தான் சர்வீசஸ் அணி அப்படின்னு சொல்லுவாங்க. இறுதிப் போட்டியில் கேரளாவை வீழ்த்தி சாம்பியன் ஆயிருக்காங்க. இறுதிப் போட்டி அசாமுடைய தகுகானா அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. அடுத்தது, தற்போது இந்தியா மலேசியா இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமானது? இதற்கான ஆன்சர் 11. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்தியா மற்றும் மலேசியா இடையே 11 ஒப்பந்தங்கள் கையொப்பமாயிருக்கு. பிரதமர் மோடி மலேசியா போயிருந்தார். பிரதமர் மோடியும் மலேசியா பிரதமர் அன்வர் இப்ராஹிம் இவங்க முன்னிலையில் தான் இந்த ஒப்பந்தம் கையொப்பமாக இருந்தது. முக்கியமாக எந்தெந்த துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னா, பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம், செமிகண்டக்டர் உற்பத்தி, பேரிடர் மேலாண்மை, அப்புறம் ஊழல் தடுப்பு, புலிகள் பாதுகாப்பில் பங்களிக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட துறைகள் எல்லாம் போட்டிருக்காங்க. அடுத்தது, மேம்பட்ட ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பை நிறுவிய இந்தியாவின் முதல் துறைமுகம் எது? இதற்கான ஆன்சர் வஉசி துறைமுகம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வஉசி துறைமுகம் இருக்குது, வஉ சிதம்பரனார் துறைமுகம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 5 கிலோமீட்டரில் வர அந்த ட்ரோன்கள்லாம் இருக்குல்ல, அதை கண்டறிந்து அந்த ட்ரோன்களை செயலிழக்கிற திறன் கொண்டது தான் இந்த ஒரு சிஸ்டம். சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்துக்கூட இணைந்து இந்த திட்டத்தை அங்கே செயல்படுத்துகிறாங்க. அடுத்தது,
எங்கு திருவள்ளுவர் மையம் அமைக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மலேசியா. மலேசியாவில் வள்ளுவர் மையம் அப்படிங்கிறத அமைக்க போகிறாங்க. கோலாலம்பூரில் மலேசியா பல்கலைக்கழகத்தில் இந்த திருவள்ளுவர் மையத்தை அமைக்க போகிறாங்க. அடுத்தது, மலேசியா மாணவர்களுக்கு திருவள்ளுவர் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்புறம் இந்தியாவுடைய யூபிஐ மற்றும் மலேசியாவுடைய பேனெட் இந்த இரண்டுமே ஒன்றிணைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்புறம் இந்தியா மற்றும் மலேசியா இடையில் ஆயுர்வேத ஆராய்ச்சியில் ஒன்றிணைந்து செயல்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் மலேசியாவுடைய சாபா அப்படிங்கிற பகுதியில் புதிதாக இந்திய தூதரகம் திறக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, ஆப்ரேஷன் சாஸ்திரா முன்னெடுப்பை தொடங்கிய காவல்துறை எது? இதற்கான ஆன்சர் டெல்லி காவல்துறை. இது என்ன அப்படின்னா, டெல்லியில எல்லாம் சமூக வலைதளங்கள் மூலமாக டிஜிட்டல் பயத்தை உருவாக்குறாங்க. அதை ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு திட்டம். இதில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சமூக வலைதளங்கள் எல்லாம் ஆயுதங்களோட புகைப்படம் பதிவிடுறாங்க. இப்போ துப்பாக்கியை கையில் வச்சுட்டு இந்த புகைப்படங்கள் பதிவிடுறாங்க. அப்போ இதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி அவதூறான மொழிகளை மக்கள் பயன்படுத்துகிறாங்க, அதையும் தடுக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள தாதாக்கள் போல் சமூக வலைதளங்களில் சித்தரித்து மக்கள்கிட்ட மக்களை மிரட்டுறாங்க. அது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்ரேஷன் சாஸ்திரா அப்படிங்கிறத டெல்லி காவல்துறை தொடங்கியிருக்காங்க. அடுத்தது, தமிழ்நாட்டில் காணொலி மூலமாக சாட்சி விசாரணை முதல் முறையாக தொடங்கியிருக்காங்க. இப்போ சாட்சி விசாரிக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்கள போலீஸ் ஸ்டேஷனில் அல்லது கோர்ட்டில் தான் வச்சு விசாரிப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா காணொலி மூலமாகவே கோர்ட்டில் விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 சட்டம் இதற்காக சட்டப்பூர்வ அனுமதியும் வழங்குது. அப்போ இதன் மூலமாக என்ன ஒரு நன்மை அப்படின்னா, விரைவான நீதியை வழங்க முடியும். ஏன்னா இல்லைன்னா சாட்சி இன்றைக்கி வரல, சாட்சி அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் தடையாகுதுல்ல, நிறைய நாள் டிலே ஆகுது. அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம், இந்த தீர்ப்பு அப்புறமா ஒத்தி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல. அதனால தான் அப்போ இந்த மாதிரி காணொலி மூலமாகவே சாட்சியை விரைவாக விசாரிக்க முடியும். இந்த மாதிரி பண்ண முன்னோடி மாநிலங்கள் ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம். தமிழக நீதிமன்றங்களில் இப்போ ரொம்ப அதிகமான பெண்டிங் கேசஸ் இருக்குது. 7 லட்சம் நிலுவை வழக்குகள் இருக்குது. இதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 2004 ஆண்டுலேருந்து சிறை கைதிகளை காணொலி மூலமாக விசாரணை பண்ணுற ஒரு வசதியை தொடங்கியிருந்தாங்க. அப்புறம் 2018 ஆண்டுலேருந்து வழக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு குறுஞ்செய்தியை அனுப்புகிறாங்க. அதாவது நீங்கள் சம்மன் அனுப்புறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் வர 20ஆம் தேதி இந்த கோர்ட்டில் நீங்கள் ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்புகிற ஒரு வசதியும் தொடங்கியிருந்தாங்க முன்னாடி 2018 ஆண்டே. அடுத்து பார்த்திங்கன்னா, குடிநீர் பாட்டில்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் எச்சரிக்கை வாசகங்கள் கண்டிப்பாக இடம்பெறணும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த பான் பராக்கு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கேன்சர் உருவாக்கும் அப்படின்ற மாதிரி அதிலே எழுதியிருப்பாங்கள்ல, அதே மாதிரி இந்த குடிநீர் பாட்டில், இந்த 10 ரூபா 15 ரூபா பாட்டிலெலாம் இருக்குல்ல, அதில் கண்டிப்பாக இதில் மைக்ரோ பிளாஸ்டிக் கலந்துருக்கும் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை வாசகங்கள் இடம்பெறணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் தான் இந்த உத்தரவிட்டிருக்காங்க. இது ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, குடிநீர் பாட்டில்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் கலந்திருப்பதாக மத்திய அரசு அறிக்கையிலேயே அவங்க தகவலில் தெரிவிக்கிறாங்க. அதனால் மக்களும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணணும்னு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. அடுத்தது, இப்போ ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா அதிகமாக கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம். அப்போ அமெரிக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து இனிமேல் கச்சா எண்ணெய் வாங்காதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது நம்ம கேட்காம மறுபடியும் கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா நம்ம மேலே 25% எக்ஸ்ட்ரா இறக்குமதி வரி போட்டிருந்தாங்க. அப்போது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க, ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கிறத நம்ம நிறுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி இந்தியா அறிவித்திருக்காங்க. அதனால் இந்த 25% வரி போட்டிருந்தாங்கல்ல, அது 18% குறைக்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இப்போ முதல் கட்டமாக 25% போட்ட வரியை அமெரிக்கா ரத்து பண்ணுறாங்க. அடுத்ததாக 18% போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்போது இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட வரி குறைக்கப்படுது. இந்த ரிவிஷன் பார்க்கலாம். தமிழகத்தின் முதல் கடல் ஆமை பாதுகாப்பு மையத்திற்கு எங்கே அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் கிண்டி. அடுத்தது, குடியரசு தின விழா 2026
தமிழக அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பில் எந்த துறை ஊர்தி வெற்றி பெற்றது? இதற்கான ஆன்சர் அறநிலையத்துறை. அடுத்தது, அண்டர் 19 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது, குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு எவ்வளவு ரூபாய் வரை பிணை இல்லா கடனை RBI அறிவித்தது? இதற்கான ஆன்சர் ரூபாய் 20 லட்சம். அடுத்தது, அக்னி ஏவுகணைகளை உருவாக்கும் நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் DRDO. அடுத்தது, தற்போது கார்ல் மார்க்ஸ் முழு உருவ சிலை எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் எழும்பூர். அடுத்தது, 9வது பரீட்சா பே சர்ச்சா 2026 நிகழ்ச்சி எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. அடுத்தது, ஜப்பானின் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் குளிர்சாதன இயந்திரங்கள் உற்பத்தி ஆலை எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கும்மிடிப்பூண்டி. அடுத்தது, 100% காப்பீடு பெற்ற இந்தியாவின் முதல் மாவட்டம் எது? இதற்கான ஆன்சர் ஆழ்வார். அடுத்தது, 2025-26 சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் சர்வீசஸ். அடுத்தது, தற்போது இந்தியா மலேசியா இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமானது? இதற்கான ஆன்சர் 11. அடுத்தது, மேம்பட்ட ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பை நிறுவிய இந்தியாவின் முதல் துறைமுகம் எது? இதற்கான ஆன்சர் வஉசி துறைமுகம். அடுத்தது, எங்கு திருவள்ளூர் மையம் அமைக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மலேசியா. அடுத்தது, ஆப்ரேஷன் சாஸ்திரா முன்னெடுப்பை தொடங்கிய காவல்துறை எது? இதற்கான ஆன்சர் டெல்லி காவல்துறை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதுக்கான ஆன்சர் இது. 1829ஆம் ஆண்டு வில்லியம் பெண்டிங் பிரபு சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை சட்டப்பூர்வமாக ஒழிக்க உறுதுணையாக இருந்தவர் யார் அப்படின்னா, இதற்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, ராஜாராம் மோகன் ராய். இன்றைக்கான கேள்வி, மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆன்சர் ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ ராஜாஜி, ஆப்ஷன் பி கஸ்தூரி ரங்கன், ஆப்ஷன் சி ஜார்ஜ் ஜோசப், ஆப்ஷன் டி கல்யாண சுந்தரம். இதற்கான கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு மேலே தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.